சார் வணக்கம். நீங்கள் வந்து கடந்த 2021ஆம் ஆண்டு முசிறி சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிங்க. இது பார்த்திங்கன்னா நேற்று தமிழகத்தில் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகன்ற கட்சி துவங்கியிருக்காரு. அவரை பற்றி நீங்கள் அந்த கட்சியினுடைய பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள் சார். வணக்கம். கடந்த சட்டமன்ற தொகுதியில் வந்து சுயேட்சையாக போட்டியிட்டு நாங்கள் தோல்வி அடையலை. ஏன்னா மக்கள் ஒரு சிந்திக்க வேண்டிய கருத்து என்னவென்றால், நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 230 ஓட்டு வாங்கி நாங்கள் ஒவ்வொரு சுயேட்சை வேட்பாளரும் முதல் கொண்ட வெற்றி அடைஞ்சிருக்கோம். ஏன்னா நாங்கள் பணம் கொடுக்காம எல்லா மக்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. பணம் கொடுக்காம ஓட்டு போட்ட அனைவரும் வெற்றிக்கு சமம் என்பதே எனது கருத்து. தற்போது விஜய் இந்த கட்சியை ஓப்பன் பண்ணி இன்றைக்கி வந்திருக்காரு. மிகவும் வரவேற்கத்தக்கது. இது போன்ற சேவை செய்ய யார் வந்தாலும் எங்களுடைய சமூக ஆர்வலர்கள் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அவரை வரவேற்கிறோம். சார், அடுத்த ஒரு கேள்வி. நீங்கள் திருச்சி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சமூக ஆர்வலராக இப்போ நல்லா பல பணிகள் செஞ்சுருவீங்க. மக்களுக்கான ஏரி பாசன வாய்க்கால் இருக்கிற எல்லா வசதிகளும் தூர்வாறுதல், மக்களுக்கான சின்ன உதவிகளை செஞ்சு வந்துருக்கீங்க. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அரசியலுக்கு வந்திருக்க விஜய் அரசியலில் தமிழக வெற்றி கழகத்தை நீங்கள் எது இணைய வாய்ப்பு இருக்கா? தற்போது இப்போ தான் வந்திருக்காங்க. கடந்த ஒரு 3 மாதமாக நாங்கள் அண்ணன் அவர்களை கவனிச்சிட்ருக்கோம். பல்வேறு சேவைகள் செஞ்சிட்ருக்காரு. தற்போது கழகம் ஆரம்பித்து அடுத்த விஜய் அண்ணன் அவர்கள் எப்படி பணி செய்கிறார்கள், மக்களுக்கு என்னென்ன சேவைகள் செய்கிறார்கள் அப்படின்னு நாங்கள் கவனிப்போம். ஸோ அந்த இதை கவனித்து நாங்கள் ஒரு சூழ்நிலையில் சேர சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த சூழ்நிலையை கண்டிப்பாக இணைவோம். அதேமாதிரி மக்களுக்கு யார் நல்லது செஞ்சாலும் நாங்கள் அவர்களோட இணைந்து பணியாற்ற நாங்கள் விரும்புகிறோம். விஜய் அவர்களுக்கும் மற்றும் அவர்களுடைய விஜய் அவர்களுக்கும் மற்றும் அவருடைய ரசிகர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப நன்றி சார். எங்களுக்கு சிறிது நேரம் பேட்டிக்கான வாய்ப்பு அளித்த உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சார். நன்றி. தேங்க்யூ சார்.